Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்கள் எல்லாரையும் இந்த vlogல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மஜ்பூஸ் ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். முடிஞ்ச வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே புரியும். ஸோ வாங்க இன்க்ரீடியனுக்குள்ளே போகலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டொமேட்டோ, பெரிய டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு மெல்டட் பட்டர், 2 சின்ன கேரட் கட் பண்ணிக்கிறேன், 2 வெங்காயம், அதே மாதிரி க்ரீன் சில்லி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு 3 பீஸ் மாதிரி, அப்புறம் கடமன் சின்னமன், ஒரு 2 பொட்டேட்டோ மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் கரி லீவ்ஸ் எடுத்து. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 3 கப் அளவு ரைஸும் ஒரு 1 கிலோ சிக்கனும் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிக்கனையும் அரிசியையும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதலாவது ப்ராசஸாக பார்த்திங்கன்னா உங்களோட சிக்கனில் உங்களோட தயிரையும் உங்களோட மெல்டட் பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி செட் பண்ண வச்சுடுங்க. நீங்கள் இதை ஓவர் நைட் கூட பண்ணி வச்சிடலாம், இன்னுமுமே சூப்பராக இருக்கும். உடனடியாகவும் செய்யலாம். ஒரு டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரே டேஸ்ட்டு தான் அது கொடுக்கும். நைட்டு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா மெரினேட் ஆகி இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கையால் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு தடவை. ரெண்டுமே நல்லா கம்பைன் ஆகி வரணும். இந்த பட்டர் ஆயில் சேர்க்குறதுனால சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க. பட்டரை மெல்ட் பண்ணியே ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காய்ஸ் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல கீ ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் சட்டியை வச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பட்டரும் சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பர் டேஸ்டியாக வரும். ஸோ நீங்கள் அது மெல்ட் ஆகினதுமே உங்களோட வெங்காயம், உங்களோட பச்சை மிளகாய், கரி லீவ்ஸு, உங்களோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உங்களோட கடமன் சின்னமன் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும், நல்ல ஸ்மெல்லு வரணும். அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் மட்டும் உங்களோட டொமேட்டோவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. டொமேட்டோவும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி வரும் வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளேமை பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சு வைங்க. எல்லாமே நல்லா மசங்கின மாதிரி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவு டர்மரிக் சேர்த்துக்குங்க. நான் 4 to 5 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவு அது கூடவே கறி பவுடர் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு டீஸ்பூன் அளவு சீரக பவுடர் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அது கூடவே மிக்ஸ் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு அதை ஆட் பண்ணாமல் கூட விடலாம். அதே மாதிரி தேவையான உப்பும் சேர்த்துக்குங்க. அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சூப்பராக நல்ல வாசம் அட்டி தூளாக இருக்குங்க வீடு ஃபுல்லாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்களோட கேரட்டையும் உங்களோட கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் தான் கேரட்டையும் கிழங்கையும் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்பு. சூப்பராக வரும். பெருசாகவும் கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டு கொஞ்சமாக அவிய விட்டுடுங்க. எக்காரணத்தை கொண்டும் ஃபயரை ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க. உங்களுக்கு சின்ன ஒரு தண்ணி தன்மை ஒன்று வேணும். இதெல்லாம் அழகாக பாயில் ஆகி நல்லா வெந்து வரதுக்கு. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் மாதிரி இதை நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடியாகி நல்லா மெரினேட் ஆகி இருக்கும் உங்களோட சிக்கன். இந்த கட்டத்தில் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நிறைய சேர்த்துட வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை அவியறதுக்கு விட்டுடுங்க. ரொம்பவே அவிய தேவையில்லை, ஏன்னா நாங்கள் எப்படியும் டம்மில் தான் போட போகிறோம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது புளி தண்ணியோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெமனோ, உங்களுக்கு புளி பிடிச்சிருக்கி புளி சேர்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுற ஒருத்தராக இருந்தால் சேர்த்துக்குங்க. அதை நல்லா ஒரு 5 மினிட் வேக வச்சுடுங்க. இது ஒரு ஆஃப்டர் 5 மினிட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி பெப்பர் சேர்த்துக்குங்க. ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் பெப்பர். ஸ்டார்டிங்கில் சேர்த்துட வேண்டாம், நிறையவும் சேர்க்க வேண்டாம், கலரே டேர்ன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அதுதான் ரேஷியோ. அதுபடி சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. இடையில ஒரு வாட்டி கிண்டி விட்டுடுங்க.
நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் குக் பண்ணுறேன், அதனால் இதை டம்மில் போட தேவையில்ல. நீங்கள் ஒரு வேளை அடுப்பில் சட்டியில் குக் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி நீங்கள் டம்மில் போட்டுடுங்க. என்னோட பிரியாணி ரெடியாகி வந்துடுச்சுங்க. சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். அல்டிமேட் டேஸ்டியாக அந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டுமே அடிச்சுக்கொள்ள அப்படி ஒரு டேஸ்டி. நீங்கள் உங்களுக்கு எப்போவுமே குக் பண்ணி ரொம்பவுமே டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஏதாச்சும் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு இது ஒரு அடி தூள் ரெசிபிங்க. நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எனி ஒகேஷன்ஸ், எனி பார்ட்டி, எனி டைம், இன்னொரு நல்ல நாள் வரும், பர்த்டேஸ் வரும், ஸோ வீட்டுக்கு அவசரமாக கெஸ்ட்டு வருவாங்க, அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி அசத்தலாம். அப்படி ஒரு ரெசிபிங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸ். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கும் வரை until then take care, bye bye.